வியூவர்ஸ், ஆர்டிஜி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரகுதாத்தா படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரகுதாத்தா வந்து சுமன்குமாருடைய டைரக்ஷன்ல, கீர்த்தி சுரேஷோடைய நடிப்புல, யாமினி யக்னமூர்த்தி அவங்களுடைய சினிமாட்டோகிராஃபில, டி.எஸ். சுரேஷ் அவங்களுடைய எடிட் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷியாம் ரோஹன். அண்ட் இந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து லீட் ரோல் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து ரவீந்திர விஜய் அண்ட் தேவதர்ஷினி, இஸ்மத் பானு அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எம்.எஸ். பாஸ்கர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு பெண்ணிய பேசக்கூடிய ஒரு பெண் அண்ட் அவங்க வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமாக இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஹிந்தியை வந்து இம்போஸ், அதாவது திணிக்கக்கூடிய சபாவாக இருக்கிற ஏக்தா சபாவை வந்து அதை எப்படியா வெளியே தள்ளணுன்றதுக்காக முயற்சியும், அதே போல் பெண்ணியம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து எழுத்துக்களாலையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய லைஃப்லேயே ஒரு ட்விஸ்ட் வருது. அது என்னது? ஸோ அவங்க வந்து கீர்த்தி சுரேஷ் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து அவங்க மற்ற நேரத்துல வந்துட்டு வேற ஒரு மேல் நேம்ல ஒரு புக்ல வந்து பெண்ணியம் எழுதக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெண்ணியவாதி. அதனால பெண்ணியம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எழுத்துக்கள் முதல் பரப்புறாங்க. அண்ட் அது வந்து எல்லா இடத்துலையும் எங்க போனாலுமே வந்து ரொம்ப ஓப்பனா பேசக்கூடியவங்களாவும் தெரியுறாங்க. அண்ட் இந்த கதைக்கலையும் வந்து பாத்தீங்கன்னா 1960s இருக்கிற மாதிரியான ஒரு டோன்ல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த பீரியட்ல நடந்த மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர்னு ஃபுல்லா சொல்ல முடியாது, பொலிட்டிக்கல் காமெடியோட சேர்ந்த மாதிரி. ஏன்னா சட்டையர்னா ஒரு இன்னும் டெப்தா வந்து கொடுத்துருப்பாங்க. இது அந்த டெப்த் கம்மியா இருக்கனால நம்ம வந்துட்டு பொலிட்டிக்கல் காமெடி டிராமான்னு வேணா சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் தான் கீர்த்தி சுரேஷ்க்கு தாத்தாவை நடிச்சிருக்காரு. ஸோ அவங்களுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் அவங்களுடைய திருமணம். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அவங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர விஜய் சுற்றிட்டு இருப்பாரு. அவர் ஆக்சுவலி வந்து பெண்ணியவாதி கிடையாது, ஃபெமினிஸ்ட் பேசணும் கிடையாது, ஃபெமினிஸ்ட் பிடிக்கிறவரும் கிடையாது. பட் இவங்களுக்காக அவருக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி அவங்க வந்து அவங்க பின்னாடியே சுற்றி நான் அப்படிதான்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாரு. பட் ஆக்சுவலி அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகும்போது அந்த சுச்சுவேஷன்ல தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது இவர் நார்மல் கூட கிடையாது, இது வந்து சரியான மேல் ஷாவனிஸ்ட் அப்படின்றது தெரிய வருது. ஸோ அந்த ஷாவனிஸ்டான ஒரு கேரக்டர் கூட இப்படி ஒரு ஃபெமினிஸ்டானவங்க என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய லைஃப்ல ஏற்பட போகுது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்யாணத்தை அவங்க பண்ணிக்கிட்டாங்களா, ஏன்னா தாத்தாவுடைய ஆசைக்காக ஓகே சொன்னவங்க இவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்கள பண்ணாங்களா, இல்லை தாத்தாவுடைய ஆசையை நிராசையா பண்ணிட்டாங்களா படத்தினுடைய மீன்கள். ஸோ அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி எல்லாம் வேண்டாம் ஒரு பக்கம் அவங்க பண்றாங்க. அண்ட் அதுக்கான விஷயங்கள், அதாவது ஹிந்தி வேண்டாம் நாங்க சொல்லலை, ஹிந்தி திணிப்பு தான் வேண்டாம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னும் போது ஒரு கட்டத்துல யாருக்கும் தெரியாம ஹிந்தியை படிச்சுக்கும் அதுக்கான எக்ஸாம்க்கான ப்ரிப்பேர் பண்ற மாதிரியும் காட்டுவாங்க. அண்ட் என்னதான் நம்ம வந்து பண்ணாலும் இந்த ஹிந்தி மண்டையில ஏற மாட்டுதுன்ற ஒரு கதையும் ஒரு சொல்லுவாங்க. பட் இவ்வளவு தூரம் மொத்த ஊருக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் பர்சனலா தனியா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்காக படிக்கிறாங்கன்னும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய ஊர்ல தெரிய வரும்போது அதுக்கான ரியாக்ஷன் பெருசா வேற ஏதாவது காட்டி அதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் பெருசா அப்படி காட்டாம ரொம்ப சாதாரணமா ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிச்சு மாதிரி காட்டிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இவங்க ஒரு இடத்துலயும் ஹிந்தி வரக்கூடிய இடத்துலலாம் வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விதமா நல்லா இருக்கு. அண்ட் இந்த படத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எம்.எஸ். பாஸ்கர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அஃப்கோர்ஸ் எஸ், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டரையுமே வந்துட்டு நல்ல காஸ்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க, பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய நடிச்சிருக்கவங்க அவங்களுடைய நடிப்பு தான் வந்து படத்துக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டுமே இன்க்ளூடிங் ஹீரோயினை தவிர்த்து மீது இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி கீர்த்தி சுரேஷோடைய அண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஆனந்த் சுவாமியா இருக்கட்டும், இல்லை அவங்க அண்ணி கேரக்டர் இஸ்மத் பானுவா இருக்கட்டும், ரொம்ப லைவ்லி பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேவதர்ஷினி தான் இருக்கட்டும், அண்ட் எம்.எஸ். பாஸ்கர் சொல்லவே வேணாம். அண்ட் இந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன சொல்ற ஹீரோன்னு சொல்றதா இல்லைன்னா ஆண்டகோனிஸ்ட்னு சொல்றதா, அவரே வந்து கதையில வில்லன் மாதிரி தான் இருப்பாரு. ஏன்னா ஒரு ஷாவனிஸ்ட்னும் போது என்னென்ன விஷயம்லாம் அவர் வந்து எப்படி அவங்கள வந்து தள்ளி இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஸோ அப்படியே ஒரு ஆப்பனண்டா மாறும்போது அவருடைய அந்த வில்லத்தனமான கேரக்டர் வெளிப்படுத்துறதுமா காட்டுவாங்க. அது ரொம்ப அழகா பெர்ஃபெக்டா நடிச்சிருப்பாரு ரவீந்திர விஜய் அவர்கள். தமிழ் படங்கள்ல ஒரு சில படங்களை பார்த்துருக்கிறோம். பட் இந்த படத்துல அது பக்காவா இந்த கேரக்டருக்கு செம்மையா சூட் ஆயிருக்கிறாரு. அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய அந்த தமிழ் உச்சரிப்பு எல்லாமே வந்து படத்துக்கு இன்னொரு ஒரு 100+ பாயிண்டா அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டருடைய வேலை ஒரு ஆவரேஜா கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. ஸோ எங்க தேவையோ அவங்க கரெக்டா பண்ணிருக்காரு. ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டினா கூட டீசென்டான பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் படத்துக்கு ஏற்ற பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் படத்தினுடைய கதை களத்தை வந்துட்டு
பர்ஃபெக்டா சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான டைரக்ஷனை கொடுத்துருக்குறாங்க சுமன் குமார் அவர்கள். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். அதே போல படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி யாமினி, எஸ், ஃபீமேல் சினிமோட்டோகிராஃபர், அவங்களுடைய ஒர்க் ரியலி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்னு சொல்லலாம். ஏன்னா 60s அந்த ஒரு பீரியட் அப்படின்னு காட்டும் போது அதுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப அழகா இந்த கலர் டோன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ படத்தினுடைய ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க அதுக்கான வேலைகளை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டெக்கேட் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை கேரி ஃபார்வர்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் நடிச்சும் காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு ரகு தாத்தா அப்படின்றது நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு ஹிந்திய கலாய்க்கிற விதமான ஒரு டைலாக்கா இல்லாம படத்துல இருக்கக்கூடிய தாத்தாவுடைய பேரு அப்படின்ற விதமாவும் கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் ஹிந்திக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு காமனான ஒரு டைட்டிலா இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுடைய கேரக்டர் வேரியேஷன் அண்ட் அவங்களுடைய போல்ட்னஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அமேசிங்கா அமைஞ்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டரை இன்னும் வேற விதத்துல காட்டியிருக்கலாம். வேற விதத்துல மீன்ஸ் அவங்களுடைய அந்த பர்சனலா அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு இந்த சொசைட்டியோடைய அந்த போல்ட்னஸை இன்னும் எக்ஸ்ட்ராவா காட்டியிருந்தா அந்த கேரக்டர் இன்னும் அதிகப்படியா இருந்திருக்கும். பட் ஆனா காமெடின்ற சென்ஸ்ல கொண்டு வந்ததுனால அது முழுக்க காமெடியா பண்ணிட்டாங்களோ அப்படின்ற விதத்துலதான் இருக்குது. அண்ட் இப்போ அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது இப்போ அவங்களுடைய கரியர் வந்து கொஞ்சம் ஒரு சில படங்களுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிருக்குது. ஷீரோ சப்ஜெக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஷீரோ சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இதுல அவங்களுடைய பார்ட் தான் மெயினான லீட் அப்படின்றதுனால அதுக்கான ஒர்க் அண்ட் அதுக்கான ஆக்டிங் வந்துட்டு நல்ல டீசெண்டாகவே கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சில படங்கள் அவங்க ஷீரோல பண்ணதை காட்டிலும் இது வந்து பெட்டர் அப்படின்ற அளவுக்கு நல்லபடியான ஒரு கதைக்களமும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நம்மளோட கனெக்ட் ஆகிற விதத்தில் ஆடியன்ஸை திருப்தி படுத்துகிற விதத்தில் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்ட் நீங்கள் வந்து ஒரு காமெடியான ஒரு படத்தை பார்க்கணும். அதே சமயத்தில் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோடையும் சொல்கிற விதமான படமாக அமைஞ்சிருக்குது. இது எல்லாத்தையும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ஆர்டிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.